الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومكروا ومكر الله والله خير الماكرين. صدق الله العلي العظيم. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை ஏறாது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், முத்தகீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவில் மிக முக்கியமான ஒரு தலையங்கத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு தலையங்கம் மட்டுமல்ல, மிக அவசரமாக எந்த தாமதம் செய்துவிடாமல், காலதாமதம் செய்துவிடக்கூடாமல் பேசக்கூடிய ஒரு முக்கிய தலையங்கத்தை பற்றி காண இருக்கிறோம். நம்ம எல்லாம் தெரிந்திருக்கலாம், 2020 புதிய கல்விக் கொள்கையினுடைய சட்டங்கள் என்ன, திட்டங்கள் என்ன என்றெல்லாம் தெரிந்திருக்கலாம். 2020 புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்ல வருகிறது? இஸ்லாமியர்களுக்கு அதில் பாதிப்பு இருக்கிறதா இல்லையா, இதையெல்லாம் பற்றி பேசுவதற்கு முன்னால் இந்த புதிய கல்விக் கொள்கையை நாம் உள்வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்னால் ஒரு முன்னுரையை காண இருக்கிறோம். ஏனென்றால் இந்த முன்னுரையை நம்முடைய சிந்தனைக்குள்ளே வைத்து கொண்டு புதிய கல்விக் கொள்கையை பார்த்தால்தான் அதில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது, எந்த பேராபத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு புரிய வரும். அதன் அடிப்படையில் ஆரம்பமாக நமது வாழ்க்கையில் பெரும் பகுதியை நம்முடைய பிள்ளைகளுக்காக மட்டும் செலவிடுவோம். நாம் பெரும் பகுதி என்று சொன்னால் நேரங்கள் அல்ல. பொதுவாக இன்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பதை தவறுகிறார்கள். எனவே பல பிள்ளைகள் தவறான பாதையில் போய்விடுகிறார்கள். பிள்ளைகளிடம் பேச வேண்டும், பிள்ளைகளிடம் விளையாட வேண்டும், பிள்ளைகளுடைய மனதை புரிந்து கொண்டு பெற்றோர்கள் நடக்க வேண்டும். அது எப்பொழுது சாத்தியமாகும் என்றால், நாம் பிள்ளைகளுடன் நேரம் கொடுக்கும் பொழுதுதான் அது நமக்கு சாத்தியமாகும். இங்கு நான் சொல்ல வருவது அதுவல்ல, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தனது வாழ்நாளில் அதிகமாக பாடுபடுகிறார்கள். அனைவருடைய வாழ்நாட்டினுடைய பெரும் பங்கே அது பிள்ளைகளாகத்தான் இருக்க முடிகிறது. நாளைய தினத்தில் எனது பிள்ளை சமுதாயத்தில் கஷ்டப்பட்டு விடக்கூடாது, நான் கஷ்டப்பட்டது போதும் என்பதற்காக நம்முடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை முன்வைத்தே எல்லா காரியமும் நாம் செய்ய முற்படுகிறோம். அளவு கடந்த பிரியம் வைக்கிறோம். அந்த பிள்ளை எதை வேண்டும் கேட்டாலும் வாங்கி கொடுப்பதற்கு தயாராக ஆகிறோம். அதற்கு நாம் எந்த அளவுக்கும் கஷ்டப்படுவதற்கும் தயங்குவதில்லை. அதிலும் குறிப்பாக இன்று வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய பல பேரை இதிலேயே நீங்கள் காலம் கழித்துட்டு போயிடலாமே என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய, பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ஒன்றுதான்: என்னுடைய வாழ்நாளில் நான் இந்த உலகத்தில் இந்த வாடகை வீட்டை வைத்தையே எனது மௌத் வரையும் நான் கழித்து விட்டு போய்விடுவேன். ஆனால் எனது பிள்ளை கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு சொந்த வீட்டை கட்டுகிறேன். இந்த ஒரு சொந்த வீட்டை கட்டுவதும் அது நமக்காக இல்லை, நம்முடைய பிள்ளை நாளை தினத்தில் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஒரு சொந்த வீட்டை கட்டப்படுகிறோம். இந்த தரப்பில் பார்க்க போனால் வாழ்க்கையினுடைய பெரும் பங்கை நாம் கொடுப்பது நம்முடைய பிள்ளைகளுக்காக. உலக கல்வியில் போய் சேர்க்கும் பொழுது இருக்கக்கூடிய உயர்கல்விகளை நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிப்பதற்குரிய வருமானம் பெற்றோருக்கு வருகிறதுனா அவர் மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கிறாரு. மெட்ரிகுலேஷன்ல சேர்த்து படிக்கக்கூடிய வருமானம் தான் அவருக்கு வருகிறதுனா அவர் சிபிஎஸ்இல படிக்க வைக்கிறார். இப்படி தனது வருமானத்தையும் விட அதிகமாக பிள்ளைகளுடைய படிப்பில் பெற்றோர்கள் கவனம் செலுத்துகிறோம். காரணம், நம் பிள்ளை மீது வைக்கக்கூடிய பேரன்பும் பிரியமும்.
எல்கேஜியில் என் பிள்ளையை முதல்ல போய் நான் சேர்க்கிறேன், இல்லை நர்சரி ஸ்கூலில் முதல்ல பிள்ளைகளை போய் சேர்க்கிறேன். பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு தெரியும், சேர்த்து விட்டு தாயோ தந்தையோ ஆசிரியருடைய கையில் ஒப்படைத்து விட்டு மிக அழுவார்கள், குழம்புவார்கள். நான் வீட்டுக்கு வந்துடுறேன், இங்கே என்னால் இருக்க முடியல என்று பிள்ளைகள் எல்கேஜிலேயோ நர்சரியிலோ போய் சேர்க்கும் பொழுது பெற்றோருடைய கண்களில் கண்ணீருடன் திரும்புவார்கள். போய் சேர்க்க முடியாம ஆசிரியருடைய கையில பிடித்து கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஒரு சில அடிகள் எடுத்து வந்து விடுவார்கள். அந்த பிள்ளை ஆசிரியருடைய கையை உதறி விட்டு ஓடி வந்து ஒரு அப்போ தந்தையை பிடித்துக் கொள்ளும், சட்டையை பிடித்துக் கொள்ளும். மறுபடியும் தந்தை கையை உதறிவிட்டு ஆசிரியருடைய கையில் ஒப்படைத்து திரும்புவார். இதற்கு காரணம் ஒன்று, நான் தற்போது எனது பிள்ளையை விட்டு பிரிந்தாலும் நாளைய சமுதாயத்தில் என் பிள்ளை நன்றாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால் எனது பிள்ளையை விட்டும் நான் பிரிந்து வருகிறேன். இப்படி நம் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கவனித்து பல கஷ்டங்களும் பல துயரங்களையும் அனுபவிக்கிறோம். பிள்ளைகள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அப்படி அளவு கடந்த பிரியம். எங்க ஸ்கூல்ல பிள்ளைகள் பள்ளிக்குள்ளே வருவார்கள். முதல் பில்டிங், இரண்டாவது பில்டிங். நான் சென்ற தலைப்புக்குள்ளே வருவதற்கு முன்னால் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இந்த விஷயத்தை எல்லாம் நம் கண்களுக்கு முன்னால் வைத்து தலையங்கத்தை உட்கருத்தாக பார்க்க வேண்டும். ரெண்டாவது பில்டிங், பிள்ளைகள் பள்ளிக்குள்ளே வருவதற்கு முன்னால, ஸ்கூலுக்குள்ள வருவதற்கு முன்னால துவா சொல்லிட்டு ஸ்கூலுக்குள்ள வருவாங்க. இதை ஆசிரியர்கள் நாங்கள் நின்று துவா சொல்ல பிள்ளைகள் மறந்துருச்சுன்னா சொல்லிக் கொடுக்கிறது வழக்கம். ஆறாவது படிக்கக்கூடிய ஒரு மாணவர் தினமும் அவர் ஸ்கூலுக்கு வெளியிலிருந்து கொஞ்சம் ஒரு 25 ஸ்டெப் எடுத்து உள்ள வரணும். தினமும் அங்கிருந்து அவருடைய பிள்ளை அந்த ஆறாவது படிக்கக்கூடிய மாணவருடைய பேகை தூக்கிட்டு வர்றது அவருடைய தந்தை. எது வரையும் தூக்கிட்டு வருவார்னா அந்த என்ட்ரன்ஸ் வரையும் தூக்கிட்டு வந்து பேகை கொடுத்துட்டு போவார். ஆறாவது படிக்கக்கூடிய மாணவனுக்கு அவருடைய பையன் என்ன தூக்க தெரியாம இருக்குதா? அது மட்டுமல்ல, அங்க கொடுத்துட்டு போய் ஒரு தடவை சலாம் சொல்லிட்டு இப்படி கை காட்டுவார். அந்த மாணவரும் இப்படி கை காட்டுவார். இதுக்கு பிறகு அந்த தந்தை போயிடுவார். ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சு பின்னால போயிடுவார். இப்ப முதல் ஃப்ளோர், இந்த 3வது ஃப்ளோர்ல இவனுடைய கிளாஸ் இருக்கு, 6th ஸ்டாண்டர்ட். இப்ப முதல் ஃப்ளோர்ல ஏறி ஜன்னல இருந்து தந்தையை பார்க்கிறார். தந்தை இரண்டாவதாக கை தூக்குறாரு. அதை பார்த்து பிள்ளையும் கை தூக்குது. முடிந்தது. திருப்பியும் மறுபடியும் 3வது ஃப்ளோர்ல போய் தூரமாக தந்தை போன பிறகு கை காட்டுறாரு. நான் சொல்லுவது என்னைக்கோ ஒரு நாள் நடப்பதல்ல, தினமும் பள்ளிக்கூடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அந்த தந்தையை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிள்ளை சாயங்காலம் வீட்டுக்கு தான் வர போறான், வேற எங்கேயும் போறதில்லை. தினமும் பிள்ளைய பார்க்கிறாரு. இவ்வளவுக்குள்ளமா பாசம். நம்முடைய பிள்ளைகள் மீது நாம் வைக்கக்கூடிய ஒரு பாசத்திற்கு அளவு கடந்து போகிறது. நாமே சொல்கிறோம், என் பிள்ளை மேல நான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், எதை வேண்டாலும் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற ரீதியில் தான் எல்லா பெற்றோர்களும் இருக்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உலக கல்வியினுடைய நிலை இது. மார்க்க கல்வியை கூட எடுத்துக்கொள்ளுங்க. இது வெளியெல்லாம் போக வேணாம். நம்முடைய மதரசால ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் நான் மக்தப் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நடந்தது. பெற்றோர்கள் பிள்ளைகளை வந்து மக்தப் மதரசால சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு அவருக்கு ஓத தெரியாது, எதுவும் தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை, இந்த வார்த்தைக்குள்ளே அந்த பிள்ளையின் மீது இந்த பெற்றோர் வைத்திருக்கக்கூடிய அனைத்தும் தெரிய வரும். சொல்லுவாரு, ஹஜ்ரத் நான் ஓதல, படிக்கல, எனக்கு அல்லாஹ் பத்தி தெரியாது, ரசூலை பற்றி அவ்வளவாக தெரியாது, எனக்கு குர்ஆனை ஓத தெரியாது. ஆனா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாது, என் பிள்ளை நாளைக்கு சொர்க்கத்துக்கு போனோம், அவனை எப்படியாச்சும் ஓத வச்சிருக்கேன். இது ஒரு முற்போக்கு தான். நான் அவருடைய வாழ்க்கை, அவர் சொர்க்கத்துக்கு போக வேண்டாமா, அவர் குர்ஆனை ஓத வேண்டாமா? இது ஒரு தவறான ஒரு பேச்சாக இருந்தாலும் நான் சொல்ல வருவது, பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் இந்த அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கிறார்கள். மார்க்கத்தினுடைய விஷயத்தில் நம்மால் அதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஏதாச்சும் ஒரு தவறை நம்ம பிள்ளைகளுக்கு முன்னால என்னைக்காச்சும் செஞ்சிருக்குமா? தீமைகள் செய்வோம், தவறு செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனா என் பிள்ளை பார்த்துட்டு இருக்கான், அந்த நேரத்தில் பொய் சொல்லக்கூடிய ஒரு நிலை வருது, நான் பொய் சொல்ல மாட்டேன். என் பிள்ளை பார்த்துருக்கான், தொலைக்காட்சிகளை வரக்கூடாத ஒரு காட்சி வருகிறது, நான் பார்க்க மாட்டேன். இது ஏன் பார்க்க மாட்டேன் என்றால், என் பிள்ளை ஏன் தான் இப்படி எல்லாம் செய்றீங்கன்னு கேட்பதற்காக அல்ல, அவனுக்கு பழகி போய்விடும். நாளைய சமுதாயத்தில் எனது தந்தை செய்தார் என்று சொல்லி அவனும் செய்ய முற்பட்டு விடுவான். எனது பிள்ளையினுடைய வாழ்க்கை பாதித்துவிடும். ஒரே காரணம், என் பிள்ளை நாளைக்கு நல்லா இருக்கணும். இதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை நகர்த்தி கொண்டு போகிறோம். பிள்ளைகள் தான் எனது வாழ்க்கையில் லட்சியம் என்று நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் ஒரு தாய் 2 குழந்தையுடன் வருகிறார்கள். ஒரு தர்மம் கேட்பதற்காக, உணவு கேட்பதற்காக ஒரு தாய் 2 குழந்தையை கூட்டிட்டு வராங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருந்த ஒரு 3 பேர் சம்பளம், அப்போ அதுதான் இருந்துச்சு, எடுத்து அந்த தாயிடம் போய் கொடுத்தார்கள். 3 பேர் சம்பளம்.
3 பேரிச்சம்பழத்தை ஒவ்வொரு பேரிச்சம்பழமாக 2 பிள்ளைகள் கொடுத்து ஒரு பேரிச்சம்பழத்தை அந்த தாய் கையில் வைத்திருக்கிறாள். இப்ப இந்த பிள்ளைகள் பசியின் பிணியில் இருக்கிறது. அந்த பேரிச்சம்பழத்தை கடகடன்னு சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டு இந்த தாய் வைத்துக் கொண்டிருக்க ஒரு பேரிச்சம்பழத்தை அண்ணாந்து பார்க்கிறார்கள், தாய் நமக்கு தருவார்களா என்று. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அங்கிருந்து கண்ணோட்டம் விட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இருந்த அந்த ஒரு பேரிச்சம்பழத்தையும் பாதியாக பிரித்து 2 குழந்தைகளுக்கும் கொடுத்து விடுகிறார். ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி நான் ஒரு தாயை பார்த்தேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த தாய்க்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குகிறான், அல்லது நரகத்திலிருந்து அந்த தாயை அல்லாஹ் பாதுகாப்பான். நாம் பிள்ளைகள் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த அளப்பெரும் பிரியத்திற்கு அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக உயர்ந்த கூலி இருக்கிறது, எந்த சந்தேகமும் இல்லை. இப்பொழுது நான் தலைப்புக்குள் வருகிறேன். நமது பிள்ளைகளுடைய நிலை இப்படி, நாம் அந்த அளவுக்கு பிரியம் வைத்திருக்கிறோம். பிள்ளை பிறந்த உடனேயே நான் அம்மா என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னாலே, அத்தா என்று சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னால நான் பூரித்து போய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாஹ் என்று நான் சொல்லிக் கொடுப்பேன். அதில் எனக்கு சந்தோஷம் இருக்கும். நீ படைத்தவனை முதல் புரிந்து கொள் என்று என் பிள்ளை முதல் வார்த்தை வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களுடைய ஆசையும் அதுவாகத்தான் இருக்கும். இப்பொழுது இங்குதான் நான் தலைப்புக்குள் வருகிறேன். அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு ஷிர்க்கை நுழைப்பதுதான் புதிய கல்வி பாடத்திட்டத்தின் கொள்கை, வேற ஒன்றும் கிடையாது. நம்முடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு பாசத்தின் உச்சகட்டத்தில் நாம் வைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்காக எல்லாத்தையும் கொடுக்க முற்படுகிறோம். ஆனால் அது அனைத்தையும் எடுத்து குஃப்ரை மட்டும் உள்ளே நுழைப்பதுதான் இந்த புதிய பாடத்திட்டத்தினுடைய நிதர்சனமான உண்மை. அது நமக்கு தற்போது கண்களுக்கு எல்லாம் தெரியாது. பாடத்திட்டம் எல்லாம் தற்போது தயாரான நிலையில் வந்துவிட்டது. 1986க்கு பிறகு 34 வருடங்களுக்கு பின்னால் தற்போதுதான் புதிய பாடத்திட்டத்தை வடிவமைத்திருக்கிறார்கள். இது வேற ஒண்ணும் கிடையாது. என்னன்னா, பழைய பிராமண கொள்கையினுடைய, பழைய பிராமண குருமார்களுடைய சட்ட திட்டங்களில் உள்ள விஷயங்களை அப்படியே தத்ரூபமாக பாடத்திட்டமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கொஞ்ச வருடங்கள் கழித்த பிறகுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை அந்த உள்ளத்தில் எவ்வளவு குஃப்ர் குவிந்திருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். முஹம்மது என்ற பெயரை கேட்டவுடன் நாம் சொல்லிக் கொடுப்போம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல். பெருமானாருடைய பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வேண்டும், நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பழகி வைத்திருப்போம். அந்த கல்வி உள்ளே போனவுடன் யார் இந்த முஹம்மது என்ற கேள்வியை உருவாக்கும்? நீங்கள் பல தடவை சொல்லிக் கொடுத்திருக்கலாம் நாயகத்தினுடைய வரலாறை பற்றி. ஆனால் அந்த வரலாறை கொஞ்சம் புதிய முறையிலே அந்த பிள்ளைகளுக்கு புதுப்பிக்க வைக்கப்பட்டிருக்கும். நமக்கு அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமாக தெரியாது. ஒரு தண்ணீர்ல ஒரு சர்க்கரையை போடுகிறோம் என்றால் சர்க்கரை தண்ணீர்ல கரைஞ்சு போயிடும். குடிக்கும் பொழுது சுவை இருக்கும், ஆனால் சர்க்கரையை பார்க்க முடியாது. இவர்கள் போடக்கூடிய குஃபுரும் அப்படிதான் இருக்கும். எப்படி குஃபுர் எனது பிள்ளையினுடைய உள்ளத்தில் போனது என்றால் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு அதை அறிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஏற்படுத்தக்கூடிய சுருக்கமாக ஒரு வரையறையாக ஒரு சில 2 வரிகளில் இந்த புதிய பாட கல்வி திட்டத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்தை முழுக்க அடியோடு அழிப்பதற்காக கங்கணங்கட்டிற்கு கொண்டு இருக்கக்கூடிய RSS ஆரிய சங் பரிவாரங்களால் கொண்டு வரப்படக்கூடிய முழுக்க காவியமயமாக்கப்பட்ட கொள்கை தான் புதிய பாடத்திட்ட கொள்கை. இதுதான் சாராம்சம். இதுல வெளியில வேற ஒண்ணும் கிடையாது. நீங்கள் எடுத்து பாருங்கள், வரலாற்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் வந்த கல்வி அமைச்சர் முதல் தற்காலத்தின் வரை கல்விகளில் எவ்வளவோ ஏற்றத்தாழ்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் மதத்தை சார்பாக வைத்து எந்த கல்விக் கொள்கையும் ஏற்படுத்தியதல்ல. மதச்சாயம் பூசப்பட்டு இதுவரைக்கும் கல்விக் கொள்கை எதுவுமே இந்திய மண்ணுக்குள் புகுந்ததே இல்லை. ஆனால் முதல் முறையாக இந்த ஆட்சிக்கு பின்னால் நாம் அதை கண்களுக்கு முன்னால் காண்கிறோம். காரணம், அவர்கள் தேர்தலுடைய அறிக்கையை அப்படித்தானே விட்டார்கள். தேர்தலுடைய அறிக்கை எப்படி வருகிறது? நாங்கள் ராமர் கோயிலை கட்டுவோம், சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம், CAA கொண்டு வருவோம், முத்தலாக்கை, இது எல்லாம் அறிக்கை. ஒரு தேர்தலுடைய அறிக்கை இதுவரைக்கும் எப்படி இருக்கு நம்ம பார்த்திருப்போம். ஆனால் இவர்களுடைய அறிக்கை எப்படி இருந்தது? அதிலிருந்தே நமக்கு எல்லாம் தெரிய வருகிறது. கொஞ்சம் இந்த விஷயத்தில் அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்று தானே சொல்ல வேண்டும். இவருடைய முன் வரலாற்றை எடுத்து பார்க்கலாமே.
முதல் இந்த நாட்டினுடைய தேச தந்தை என்று போற்றப்படக்கூடிய மகாத்மா காந்தியினுடைய கொலை நமக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம். ஒரு RSS காரர் கோச்சையின் மூலம் நிகழ்த்தப்படுகிறது அந்த கொலை. முழுக்க உலகத்துக்கே தெரிஞ்சது RSS செய்ததுதான் என்று. ஆனால் அதற்கு பின்னால் முழுமையாக RSS இயக்கத்திற்கு இந்தியா முழுக்க தடை விதித்தார்கள். அதற்கு பின்னால் தான் அவர்கள் சுதாரித்துக் கொண்டார்கள். ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய அனைத்தையும் இந்திய மண்ணில் இந்துத்துவ நாடாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இந்தியாவை நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் முனைகிறார்கள். நாக்பூரில் ஹர்துவா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் முதலில் அவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார்கள். அதிலே முதல் கட்டமாக பல ஆண்டுகளுக்கு பின்னால் ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த விஷயத்தை அந்த காலத்திலேயே அப்பொழுதே அவர்கள் முடிவெடுத்து என்னவெல்லாம் செய்தால் ஆட்சியை பிடிக்கலாம் என்பதை ஒரு மிகப்பெரிய தூர நோக்குடன் சிந்தித்து வைத்து விட்டார்கள். அதில் முதல் கை வைத்ததுதான் பள்ளிக்கூடங்கள். RSS பள்ளிக்கூடத்தை முதலில் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி 1962 முதல் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டது. அங்க போய் நீங்க பார்த்தனா RSS பள்ளிக்கூடமா என்று தெரியாது. அந்த அளவுக்கு உள் திட்டங்கள் எல்லாம் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை 1,00,000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களில் RSS பள்ளிக்கூடங்கள் பயின்ற மாணவர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு கல்விகள் அவருக்கு போதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிய வேண்டும். தற்போது வந்திருக்கக்கூடிய அந்த புதிய பாடத்திட்டத்தினுடைய செயற்குழு அந்த 484 பக்கங்களுக்கு டிராப்டுகளுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த விஷயம் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் மட்டும் வந்திருக்கிறது. எல்லாத்துக்கும் இதை பற்றி பரவலாக தெரிந்திருக்கலாம். தமிழில் வரவில்லை. ஒரு சொந்த மொழியில் தாய்மொழியில் கொடுத்தால் தான் அதில் என்ன கருத்து இருக்குது என்று சொல்ல முடியும். ஒரு மாதம் மட்டும் கால அவகாசம் கொடுத்து விட்டு அது இருக்கக்கூடிய கருத்தை கேட்டார்கள். எந்த அளவுக்கு சூழ்ச்சிகள் எல்லாம் மிக செயலாக திட்டமிட்டு நடைபெறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். கருத்துரிமை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அது நம்முடைய மொழியிலே கொடுக்கவில்லை. 21 மொழியில 2 மொழிகளில் மட்டும் மொழிபெயர்ப்பு வந்தது. யாரும் அதற்கு சரிவர பதில் கொடுக்க முடியவில்லை. காரணம் சொந்த மொழியில் இருந்தால் தானே படித்து கொடுக்க முடியும். அப்படி இருந்தும் கூட பல எதிர்ப்புகளும் பல திருத்தங்களும் செய்யப்பட வேண்டும் என்று பல மேடைகளிலும் பல வாக்குவாதங்களிலும் நடைபெற்றது. இந்தியை கட்டாய மொழியாக 2 மொழியை எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அதிலும் 4வது ஒரு மொழியாக சமஸ்கிருதத்தை கொண்டு திணிக்கிறார்கள். ஒரு என்கரேஜ் பண்ணியிருக்கிறார்கள். நீங்கள் படிக்கலாம். அந்த மொழிக்கு என்கரேஜ் நடைபெறுகிறது. இதிலிருந்து இவருடைய சாணக்கியத்துவம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ளலாம். எல்லாம் நடைபெற்று சென்ற ஜூலை கொரோனாவுடைய உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது சட்டத்தை பாஸ் செய்கிறார்கள், அப்ரூவ் வாங்குகிறார்கள். எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு தயாராக வருகிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் டிசம்பர் ஜனவரியில புத்தகமாக அது வெளிவர இருக்கிறது. இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? புதிய கல்விக் கொள்கையினுடைய முறைகளும் அவருடைய கொள்கையும் பற்றியும் நாம் தெளிவாக ஆராய்ந்து பார்த்தோம். இது கட்டுக்கதையாக சொல்வதல்ல. சில பேர் இன்று அப்படிதான் சொல்லி இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டா உடனே அதுல ஏதாச்சும் ஒன்று திணிச்சு பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறார்கள் என்று சொல்வார்கள். உண்மையில் இது கட்டுக்கதையாகவோ வராத ஒரு புத்தகத்தை பற்றி இட்டுக்கட்டியோ சொல்வது அல்ல. கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால் இந்த புதிய கல்விக் கொள்கை துருக்கியிலே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. துருக்கியில எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அந்த காலத்துல இந்த லெட்டர் டெலிகிராம் போறதுக்கெல்லாம் குதிரைகள் பறவைகளை வைத்து தானே அனுப்பப்படும். அப்படிதான் அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது. துருக்கியில் ஒருவர் சைரஸ் ஹாம்லின் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞர், ஒரு சயின்டிஸ்ட், நல்ல அறிவுடையவர். அவர் முதல் இந்த டெலிகிராம் அவர் தான் கண்டுபிடிச்சார். அவர் தான் அந்த தேசத்திற்கு போய் அந்த துருக்கியிலே போய் அப்துல் மஜீத் என்ற மன்னர் அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்ப இந்த செய்தியை இந்த விஷயத்தை போய் கொடுக்கிறாரு. துருக்கி மன்னர் சொல்றாரு, நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க, நான் உங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கிறேன். ஏன்னா இவ்வளவு லேசாயிருச்சே செய்தி சொல்வது என்று சொல்லி துருக்கி மன்னர் அப்துல் மஜீத் என்று அவர் சொல்கிறார். இப்ப சைரஸ் ஹாம்லின் என்ன எதையும் அன்பளிப்பா கேட்கல. அவர் சொன்னது இதுதான், நாங்கள் புதிய பாடத்திட்டத்தை வைத்திருக்கிறோம், அது உங்க நாட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். எடுத்து மேலோட்டமாக படித்து பார்க்கும் பொழுது உண்மையில் அந்த பாடத்திட்டத்தை படிக்கும் பொழுது பிள்ளைகள் ஒரு இன்ஜினியராக சிறந்த டாக்டராக ஆகுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதை கண்ணோட்டமிட்டு இவர் எடுத்துக்கொண்டு 20 வருடங்கள் கழிக்கிறது. 20 வருடங்களுக்கு பின்னால் துருக்கியினுடைய நிலை எப்படி என்றால், துருக்கியில் இஸ்லாமியர்கள் அழிந்து போனார்கள் என்பது வரலாறு அல்ல. துருக்கியில் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள், பெயரளவில் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள். அவருடைய தீன் பறிக்கப்பட்டு விட்டது.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், அவருடைய வரலாற்றை பிறப்பு இறப்பு மட்டும் சொல்லுங்கள், தெரியாது. இந்த அளவுக்கு அவருடைய தீன் முழுக்க முழுக்க அவரிடமிருந்து பறிக்கப்பட்டது. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் என்னவென்றால் இந்த புதிய பாடத்திட்டத்தின் நடைமுறை அவர்களை ஆட்கொண்டது. அதனால் நமக்கு இப்பொழுது அதெல்லாம் தெரியாது. வந்த பிறகு ஒரு 10 ஆண்டுகள் கழித்துதான் அதை செயல் திட்டங்கள் எவ்வளவு நுணுக்கமாக நுணுக்கியிருக்கிறார்கள் என்பது புரிய வரும். இதனால் நாம் பயப்பட தேவையில்லை. இப்படி ஆகிவிட்டதே என்று நம்மை கவலைப்படவும் தேவை கிடையாது. ஆனால் கொஞ்சம் செயல்களை நாம் முன்னெடுத்து நடத்த வேண்டும். இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அனைவரும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக எப்படியெல்லாம் பாடு வருகிறோம், சிந்திக்கிறோம். இதில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த உலக கல்விதான். எனவே அந்த விஷயத்தில் நாம் செயல்படுவதற்கும் சிந்திப்பதற்கும் மிக அவசரமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஒரு பாத்தில் ஒரு அசத்தியமான கொள்கை தானே. இதுல அல்லாஹ்விடத்தில் இந்த கொள்கைக்கு எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் வெறுக்கக்கூடிய கொள்கை. ஒரு பாத்திலே ஒரு அசத்தியமே இந்த அளவுக்கு உயர் தூக்கி காணப்படுகிறது என்றால் சத்தியத்தை வைத்துக்கூடிய நாம் செயல்பட்டால் அல்லாஹ் எந்த அளவுக்கு நமக்கு அந்த விஷயத்தில் உயிரோட்டம் கொடுப்பான். சௌர் குகையினுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். இன்று இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில் பல படிப்பினைகள் உள்ளே மறைந்திருக்கிறது. எதிரிகள் வெளியில நிற்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், உருவிய வாளுடன் எதிரி நிற்கிறான், ஏதாவது விழுந்துருச்சுன்னு சொல்லி குனிந்தாலும் கூட நம்மை கண்டு கொள்வானே, நாம் என்ன செய்வது யா ரசூலுல்லாஹ்? நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு காரணம் என்னவென்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னை குறித்து கவலைப்படவில்லை, என் உயிர் போய்விடும் என்பதற்கு கவலைப்படவில்லை. இஸ்லாமியர்களுக்கு மொத்தமாக நின்றவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வை அந்த சஹாபாக்கள் அறிந்திருக்க முடியாது. புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவருடைய சஹாபாக்களுடைய நிலை என்ன? இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அங்க பேசுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், என்ன செய்யலாம், என்ன செய்யறது? இன்னைக்கு நம்மள பல பேர் கேட்கிறோம்ல, இவ்வளவு ஜும்மா மேடையில பேசுறீங்க, அங்க பேசுறாங்க, இங்க பேசுறாங்க, இயக்கங்களை பேசுறாங்க, என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆட்சி அவங்க கைக்கு போயிருச்சு, என்ன வேண்டுமானாலும் அவர்களால் செய்ய முடியும், நாம் வெறும் சிறுபான்மை மக்கள் தான், நம்மளால என்ன செஞ்சிட முடியும், இதையா பெருசா பேசிக்கிட்டு என்று நினைக்கிறோம் அல்லவா? இந்த நினைப்பு தான் மிக தவறான நினைப்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க நான் மட்டும் தான் இருக்கிறோம். நாயகம் சொன்னார்கள், லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கர் பயப்படாதே, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார். எவ்வளவு பெரிய சக்தி வரட்டும், உலகமே வரட்டும், இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் மட்டும் துணை நிற்கிறான். இந்த ஆன்மீக வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தில் உரமூட்டியது. கடைசியில் நடந்த வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். எனவே இதை கண்டு நாம் அச்சப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் இதற்கு செயல் திட்டங்களாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முழுக்க முழுக்க காவியமயமாக்கப்பட்ட புத்தகம் என்று சொல்கிறோம். இதுல பல பேர் வாக்குவாதத்திலும் கூட இஸ்லாமியர்கள் இதெல்லாம் காவியமயமாக்குதல், ஆரிய சங் பரிவாரங்கள், இதெல்லாம் அவங்களுடைய வார்த்தை என்றெல்லாம் சொல்லுவார்கள். புத்தகம் வருவதற்கு முன்னால் அந்த புத்தகம் எப்படி இருக்கும் என்பதை செயல் திட்டமாக காட்டப்பட்டது. ஒரு வாரத்துக்கு முன்னால் விஷாரம்ல ஒரு முக்கிய ப்ரோக்ராம், முக்கிய பிரமுகர்கள், ஸ்கூலுடைய முக்கியஸ்தர்களை மட்டும் கூப்பிட்டு அந்த ப்ரோக்ராம் நடத்தப்பட்டது. அதுல முழுக்க முழுக்க புதிய இந்த பாடத்திட்டத்தினுடைய செயலாக்கம் எப்படி இருக்கும் என்பதை மட்டும் ஒரு ஹஜ்ரத் ஹாலித் நதிவி என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் மிக புலன்பட்டவர்கள் அந்த விஷயத்தை எல்லாம் போட்டு ப்ரொஜெக்டர்ல போட்டு காட்டப்பட்டது. நான் சொல்ல வருவது என்னவென்றால், இதுல அவர்கள் எப்படி இந்த கொள்கையை திணிக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்ல வருகிறேன். முதல்ல ஆடையுடைய விஷயம் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆடை அணிந்தார்கள், ஆடையுடைய விஷயத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் எல்லாம் நாம் படித்திருக்கிறோம். இந்த ஆடையினுடைய விஷயத்தில் முழுக்க முழுக்க குருமார்கள் இருக்கிறார்கள். குருமார்களுடைய ஆடை எப்படி இருக்கிறதோ, பிராமணன்ஸுடைய ஆடை எப்படி இருக்கிறதோ, அவருடைய ஆடையை அவர்களுக்கு காட்சியாக புத்தகத்தில் வைக்கப்படுகிறது. ஏன் இது வைக்கப்படுகிறது என்றால், பிராமணர்களே உயர்கல்வி படித்தவர்கள், டாக்டர்ல முதல் தரத்தில் இருந்தவர்கள், இன்ஜினியர்கள் முதல் தரத்தில் இருந்தவருடைய வாழ்க்கை எல்லாம் முற்போக்காக அங்கு காட்டப்படுகிறது. அப்ப காட்டப்படக்கூடிய அவர்களுடைய நிலை எப்படி என்றால், பிராமண ஆடைகளை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். இதை பார்த்தவுடன் பிள்ளைகளுடைய சிந்தனை எப்படி உருவாகும்? அடுத்து குருகுல கதைகளை பிள்ளைகளுக்கு புகட்டப்படும். இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமாக கதைகள் என்று சொல்கிறோமே, இந்த கதைகளுடன் சேர்த்து குருகுலத்தில்
நடந்த சம்பவங்களையும் கதைகளையும் சொல்லப்படும். கலை நிகழ்ச்சிகள் கொடுக்கப்படும். இசையை கற்றுக் கொடுக்கப்படும். இசையை கற்றுக் கொடுப்பதற்கு இப்படியே சொல்வார்கள், ஒரு உயிரற்ற விஷயத்தை உயிர் கொடுக்க வேண்டும் என்றால் நீ இசையை வைத்து உயிர் கொடுக்கலாம். இதெல்லாம் அடிப்படை என்னன்னா, இது ஹராம். இஸ்லாத்தினுடைய அடிப்படை இசை ஹராம் என்று. நாகுனிப்பா பாட்டாக இருந்தாலும் கூட இசை கலந்து விட்டால் அது ஹராம் தான். இது அடிப்படை விஷயத்தில் இஸ்லாத்தில் கை வைக்கிறார்கள். திரைப்படம், இதில் வரக்கூடிய நல்ல விஷயங்களை எடுக்கலாமே. இதுவெல்லாம் பிள்ளைகளுடைய மனதில் பதியும் பொழுது ஒரு செயல்திறனை கொண்டு வரும். இது சொல்வதும் நன்றாக இருக்கிறது, பிள்ளைகளுக்கு தெரியாது பின்னால் வாழ்க்கையிலே சரியத்து என்ன சொல்ல போகிறது என்பது. உருவப்படங்களை வரைதலை பற்றி ஆர்வம் ஊட்டப்படும். சிற்பங்களை கொண்டு வருவதை பற்றி, அதை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்பதை பற்றி அது தனியாக பாடம் நடத்தப்படுகிறது. யோகா கொடுக்கப்படுகிறது. திருவிழாக்கள் எப்படி நடைபெறும் என்பதை சொல்லப்படுகிறது. அதுபோல தர்மம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சுற்றுலா தலங்களுக்கு பிள்ளைகளை அழைத்து செய்து அங்க இருக்கக்கூடிய சிலைகளையும் சிற்பங்களையும் பார்க்க வைக்கப்படுகிறது. இதுல ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கே கருத்துல வரலாம். யோகான்றது ஒரு எக்ஸசைஸ் தானே, தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள், அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தானே. எந்த மதத்தில் இருந்தாலும் தர்மம் செய்வது இஸ்லாம் மட்டுமல்ல, எல்லா மதங்களும் சொல்வது தானே. அதையெல்லாம் எதுக்கு நீங்க போரிட்டு காட்ட வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் முழுக்க அந்த ப்ராஜெக்ட்ல தர்மம் என்றால் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுதுதான் தெரிகிறது. தர்மம் செய்வது தவறல்ல, ஆனால் அந்த தர்மத்தை எப்படி சித்தரிக்கிறார்கள் என்று சொன்னால், பிராமண கோவிலிலிருந்து வருகிறார்கள் பிராமணர்கள் எல்லாம். வரும்பொழுது அவருடைய ஆடையை அணிந்து வெளியே வருகிறார்கள். உட்கார்ந்திருப்பவர்கள், பிச்சை எடுப்பவர்கள் பொதுவாக எந்த மதத்தவர்களாகவும் இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் அங்கு இலக்காக இடப்படுகிறது யார் என்றால், புர்கா போட்டு முகங்களை மறைத்த பெண்மணிகள் கையாண்டிருக்கிறார்கள். முழுக்க தொப்பி அடைந்து தாடியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 2 இஸ்லாமியர்கள் அங்கு பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் அந்த பிள்ளைகளுடைய மனதில் எப்படி பாய்ச்சுகிறார்கள் என்றால், பிராமணர்கள் என்றால் அவர்கள் உயர்குலத்தில் இருப்பார்கள், அவர்கள் கல்வியில் மேம்பட்டவர்களாக இருப்பார்கள். இஸ்லாமியர்கள் என்றால் அவன் தரந்தாழ்த்து இருப்பான், அவன் பிச்சை எடுப்பான் என்ற அளவுக்கு அந்த பிள்ளைகளுடைய இதயத்தில் பதிய வைக்கப்படுகிறது. வெளித்தோற்றங்கள் அப்படிதான். நாங்கள் தர்மங்களை கொடுக்கிறோம், யோகாவை கற்றுக் கொடுக்கிறோம், யோகாவின் மூலமாக வார்த்தைகள் சொல்ல வேண்டும், அது சிற்பருடைய வார்த்தை. எனவே இதை பற்றி பெரிதாக பேசினால் நேரம் நீண்டுவிடும். முழுக்க கடைசியாக ரிக்வேதம் எதிர்வேதத்தில் உள்ள நல்ல விஷயங்கள் என்று சொல்லி ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கப்படும். உண்மையிலே அது நல்ல விஷயங்களாக இருக்கலாம். எப்பொழுதுமே ஒரு அசத்திய கொள்கை உள்ளே வரும் பொழுது நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், எந்த அசத்திய கொள்கை உள்ளே வருகிறதோ உள்ளே வரும் பொழுதே அது அசத்தியத்தை சொல்லி நுழையாது. அசத்தியத்தை சொல்லி எந்த அசத்திய கொள்கையும் நுழையாது. உள்ளே வரும் பொழுது சத்தியத்தை மட்டுமே எடுத்து சொல்வார்கள், நல்ல விஷயத்தை மட்டுமே எடுத்து சொல்வார்கள். நல்ல விஷயத்தில் அனைவரும் கவரப்பட்டவுடன், ஈர்க்கப்பட்டவுடன் இந்த மதத்திற்காக நாம் என்ன வேணாலும் செய்யலாம் என்ற நிலைக்கு வந்த பிறகுதான் எல்லா துவேஷ செயல்களும் அங்கு பாய்ச்சப்படுகிறது. எனவே மிக அவசரமான, மிக அவசியமான நிலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் பேச்சுக்கள் நீண்டு போகிறது. நான் கடைசியாக முடிக்கிறேன். இந்த கல்வியை கற்போம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய ஈமான் பறிக்கப்பட்டுவிடும். இதற்கு அவர்கள் சொல்வது, நாங்கள் எல்லாம் இது மதத்தை சார்ந்த விஷயத்தை போதிக்கவில்லை, பழைய இந்தியா இப்படிதான் இருந்தது, பழைய இந்தியாவினுடைய கல்வியை மட்டும்தான் நாங்கள் போதிக்கிறோம் என்று ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், மாதிரி நீங்கள் சூழ்ச்சி செய்கிறீர்கள், அல்லாஹ் சூழ்ச்சி செய்ததில் மிக சிறந்தவன், அவனுடைய சூழ்ச்சியை யாரும் முறியடிக்க முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுவார். எனவே இது செயல் திட்டமாக வர இருக்கிறது. நாம் இப்பொழுது செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் நமக்கு இருக்கிறது. நாம் இஸ்லாமிக் சார்ந்த ஸ்கூல்களில், பள்ளிக்கூடங்களில், காலேஜுகளில் நம்முடைய பிள்ளையை சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காரணம், செயல் திட்டம் வந்துவிட்டது. இதுல ஒரே ஒரு சின்ன சலுகை என்னன்னு தெரியுமா? என்னவென்று சொன்னால், அவர்கள் செயல் திட்டமாக புத்தகங்களை வடிவமைத்து கொடுத்து விடுவார்கள். ஆசிரியர்கள் போக்கில் அவர்கள் நடத்தி கொள்ளலாம். அவர்கள் எப்படி புரிய வைக்க முடியுமோ அப்படி மாணவர்களுக்கு புரிய வைத்துக் கொள்ளலாம். இப்ப யோகான்னு சொல்லப்படுகிறது. இந்த யோகாவை இஸ்லாமத்தில் என்ன சொல்லப்படும்? முராகபா என்று சொல்லப்படும். முராகபாவில் உட்கார்ந்து அல்லாஹ்வை எப்படி இதயத்தில் கொண்டு வர வேண்டும் என்று வழிமார்கள் கற்றுக் கொடுப்பார்கள். இதை கற்பிப்பது. அதுபோல தர்மம் கொடுப்பதை பற்றி இஸ்லாம் சொல்லும், அதை கற்பிப்பது. அதுபோல அந்த அவர்களுடைய பிராமண இல்ல வேற ஏதாவது விஷயங்களை புகுத்தப்படும் பொழுது குர்ஆன் என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதை நாம் சொல்லலாம்.
சிலைகளை பற்றி ஒரு ஈ மேலே உட்கார்ந்தாலும் கூட தட்டுவதற்கு சக்தி இருக்கிறதா என்று குர்ஆன் கேட்கும். இதை நாம் சொல்லிக் கொடுக்கலாம். இப்ப சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணி ஆசிரியருடைய பணி என்று விட்டுவிட்டார்கள். எனவே இதற்கு ஒரே ஒரு சான்ஸ் இது மட்டும் தான் நமக்கு இருக்கிறது. நாம் இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களில் சேர்ப்பது. அதுபோல நம்மால் முடிந்து ஒன்றுபட்டால் கண்டிப்பாக இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு முற்றுகிடலாம். அதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வருங்காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிறந்ததாக அல்லாஹ் ஆக்கி ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருவானாக.